இந்த கோடாரி பல மரங்களை வெட்டினது உண்மைதான். ஆனா எப்ப வெற்றவருடைய கையை விட்டு விலகி போனதோ அப்பவே எழும்பவே முடியாத ஒரு இடத்துல விழுந்து போனது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை எழும்புவதற்கு. ஆனால் தேவனுடைய மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒரு குச்சியை எடுத்தார், தண்ணீரின் மேலே வீசினான். பிரியமானவர்களே, எந்த இடத்திலே இரும்பு கோடாரி விழுந்ததோ, எந்த இடத்திலே எழும்ப சான்ஸே இல்லாம இருந்ததோ, அந்த இடத்துல அந்த இரும்பு கோடாரி மிதந்து நின்றது. பிரியமானவர்களே, நல்லா பயன்படுத்தப்பட்ட நீங்க இன்னைக்கு விழுந்து போய் இருக்கலாம், எழும்ப வாய்ப்பே இல்லை, மூழ்கி போய் இருக்கிற எழும்ப முடியாம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய கிருபை என்கிற கொம்பை உங்கள் மேலே வீசுகிறார். நீங்க விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணி உங்களை கொண்டு மறுபடியும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் பேரிலே பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே,